ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ராஜ்மா கிரேவி. சப்பாத்தி ஈவன் ரைஸுக்கு கூட பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி என்னப்பா இந்த மசாலாவில் டிஃப்ரெண்ட்டு ரெசிபி அப்படின்னா, ஒரு பேஸ்ட் அரைப்போம் ஸ்பெஷலாக. அந்த பேஸ்ட் நல்லா சேர்த்தோன்னா நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். சரி, ஃபஸ்ட்டு வந்து ராஜ்மாவை வந்து ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. ஒரு 250 கிராம் ஊற வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி கொஞ்சம் சால்ட் சேர்த்து 5 விசில் விட்டு வச்சுடுங்க. அப்புறம் கிரேவி செய்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை ஒரு துண்டு, 3 to 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கஸ்கஸ் வந்து 1 டீஸ்பூன், 1/4 to 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதுக்கு வந்து வரமிளகா பொடி சேர்க்க போகிறதில்ல. அதனால் என்னென்னா நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகா 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருங்க. ஒரு 50 கிராம் ஓரளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்ல சின்ன சின்ன பீஸாக, இதை அரைக்கவும் போகிறது கிடையாது. அதனால் நல்ல ஃபைன் சாப் பண்ணிடுங்க. சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொஞ்சம் ஹீட்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி ராஜ்மா குக் பண்ண போகிறப்பயே நீங்கள் உப்பு போட்டிருக்கிறத வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்தோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு, இதுக்கு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடிய பொடி பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி, தனியா வந்து 3 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா பவுடரோ அப்படி இல்லைன்னா ஒரு கிரேவி மசாலா பவுடர் இருந்ததுன்னா அது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஒருவேளை அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சிம்மில் வச்சு தான் குக் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் தெரியுதா? இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த ராஜ்மா பீன்ஸை சேர்த்துருங்க. நம்ம அந்த ப்ரெஷர் குக்கர்லேயோ இல்லை எப்படி குக் பண்ணிங்கனாலும் அந்த தண்ணி இருக்கும்ல, ராஜ்மா பீன்ஸ் குக் பண்ண தண்ணி, அது ரொம்ப ஹெல்த்தி. அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லா பீன்ஸையும் சேர்க்காமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம பேஸ்ட் அரைச்சி சேர்ப்போம். அந்த பேஸ்ட் அரைச்சிங்கன்னா நல்ல ராஜ்மா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். சப்பாத்திக்கு ஈவன் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். சரி, ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இது குக் ஆகட்டுங்க. நல்லா இதில் வந்து இன்னுமே ஏதாவது பச்சை வாசனை இருந்ததுன்னா போகிறதுக்காக ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். எப்போ நீங்கள் இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ வாட்டர் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு சேருங்க. ஏன்னா நீங்கள் பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா கிரேவி திக்காகிடும். ஸோ அந்த மிக்சர் ஜார்லேயே லைட்டாக கொஞ்சம் அலசி அதையும் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம், அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். கிரேவி நல்லா திக்காகிடும். கசூரி மேத்தி லீவ்ஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை கொத்தமல்லி இலை இருந்ததுனாலும் அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான பீன்ஸு, ராஜ்மா பீன்ஸ் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக இது எந்த ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சீரக ரைஸ் செஞ்சு அது பண்ணுவாங்க. அந்த ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதையும் செக் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.